الصلاة والسلام على نبينا محمد صلى الله عليه وسلم صدق الله العليم. புகழனைத்தும் அண்ட சராசரங்களை படைத்தாளுகிற வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே உரியது என்று ஏக நாயனை போற்றி புகழ்ந்தவனாக உரையினை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியம் நிறைந்த அல்லாஹுவின் அடியார்களே, அல்லாஹுடைய உதவியினால் கடந்த சில நாட்களாக இஸ்லாமிய வரலாற்று குறித்த மேலோட்டமான சில செய்திகளை தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம். இஸ்லாமிய வரலாறை பொறுத்தவரை இந்த உலக வரலாறை மையமாக வைத்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொட்டு அவங்களுக்கு பிறகு அப்படியே ஒரு தலைமுறையாக உருவாகி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய காலத்துல உலகம் வெள்ள பிரளயமாக்கப்பட்டு அதற்கு பிறகு மீண்டும் மனித இனம் பல்கி பெருகி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தை அடைஞ்சு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 2 பிள்ளைங்க. ஒன்று தன்னுடைய மனைவிக்கு எகிப்து மன்னன் வழங்கிய அந்த அடிமை பெண் மூலமாக வந்த இஸ்மாயில் அவர்களும், முதல் மனைவி மூலமாக தாமதமாக பிறந்த இசாக் அவங்களும் பத்தி பார்த்தோம். அப்ப இசாக் அவங்களுடைய வம்சத்தை பத்தி பார்த்தோம், அவங்களுடைய புள்ள, அதுக்கப்புறம் அவங்களுடைய சந்ததி என்ன, பனு இஸ்ராயில்னா யாரு, அவங்கள வழி நடத்துறதுக்கு வந்த நபிகள்ல முக்கியமான நபி மூசா அலைஹிஸ்ஸலாம், அவங்கள எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் சொன்ன மாதிரி ஈசா வருவாப்புல, ஈசாவை சில பேர் ஏற்க மறுத்தாங்க. ஈசாவை ஏற்க மறுத்தவங்க என்ன காரணம் சொன்னாங்களோ அதே மாதிரியான காரணம் காலப்போக்குல இன்னொரு பக்கம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மூலமா நபிமார்களே வராம இருந்தாங்க. பிறகு அல்லாஹ் என்ன பண்ணா, ஈசா எதிர்பார்க்க சொன்ன நபிய இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வம்சத்துல இருந்து கொடுத்துட்டான். அப்போ அதை சில பேர் ஏற்க மறுத்தாங்க, சில பேர் ஏற்றாங்க. ஆனா அல்லாஹ் இஸ்லாத்தை எப்படியும் வளர்ப்பேன் அப்படின்ற அடிப்படையில இஸ்லாத்தை அங்க நிலைநாட்டினா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்சி இருக்கிற வரைக்கும் அரசியல் ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் ரசூலுல்லா ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்துக்கு பிறகு அரசியல் தலைவர்களாக ஹலீஃபாக்களாக அபூபக்கர் வந்தாங்க, உமர் வந்தாங்க, உஸ்மான் வந்தாங்க, அலி வந்தாங்க. அலியுடைய காலத்துல இருந்து அந்த ஷியத்து அலி, இந்த அலியுடைய கூட்டம் அப்படின்றது எப்படி எல்லாம் பிரிஞ்சுது, ஷியானா யாரு அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்ப அந்த வகையில இப்ப நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த விஷயத்துக்கு ஓரளவு சுருக்கமா பேசிடுவோம் இன்னைக்கு. அப்ப இதை பொறுத்த வரைக்கும் இப்போ நபிமார்கள் இதுக்கப்புறம் வருவாங்களான்னு கேட்டா வரமாட்டாங்க. வேற யார் வருவா? வர்றதுக்கு ஒரு பெண்டிங் இருக்கு. ஈசா நபி வருவாப்ல. ஈசா நபி ஏன் வருகிறார் அப்படின்னா, அவர் உயிரோடு உயர்த்தப்பட்டிருக்கிறார். அவருடைய மரணத்தை அவர் அடைய வேண்டும், அதுக்குதான் அவர் வராரு. ஈசா நபி வந்தவொடனே நம்ம எல்லாம் ஈசா நபியை பின்பற்றணும் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அதுக்காக அவர் வரல, அந்த சாப்டர் அவர் கிடையாது. அவர் வரக்கூடிய நேரத்துல தஜ்ஜால் இருப்பான், தஜ்ஜாலை கொல்லுவாரு, யஜூஜ் மஜூஜ் கூட்டத்தை கொல்லுவாரு, அந்த போருக்கு அவர் தலைமை தாங்குவார். அப்ப அந்த வருகைக்கு முன்னாடி உலகம் சில விஷயங்களை எதிர்பார்க்கும். இது இல்லாம வேற யார் வருவா முக்கியத்துவம் வாய்ந்தவர் அப்படின்னு கேட்கும் பொழுது மக்களிடத்துல ஒரு நம்பிக்கை இருக்கு, மஹ்தி என்று ஒருவர் வருவார். நல்லா புரிஞ்சுக்கணும், மஹ்தி என்று ஒருவர் வருவார், அவர் மூலமாக பெரிய மாற்றங்கள்லாம் நடக்கும். அவர் என்னமோ இஸ்லாத்துக்கான ஒரு அத்தாரிட்டின்ற மாதிரியான நம்பிக்கை மக்கள்கிட்ட இருக்கு. அப்போ இப்ப நடக்கிற இந்த போர்க்களங்கள், காசா மேல போர் தொடுக்கும் போது அப்ப சொன்னாங்க நம்ம ஆளுங்க, கியாமத் நாள் வரப்போகுது, அதுக்கான அடையாளம். சிரியா மீது நடக்கும் பொழுது அப்போ ஒரு காரணம், ஈராக் மீது நடக்கும் போது சொன்னோம். அப்ப இந்த மாதிரி ஒரு யுத்தம் நடக்கும் போது மக்கள் யாரை எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, மஹ்தியை எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு முன்னாடியே பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே நான் தான் மஹ்தின்னு சில பேர் சொல்லிக்கிட்டு ஏமாத்தியும் இருக்கிறாங்க. மஹ்தியை பொறுத்த வரைக்கும் ஒருவேளை இவர் மஹ்தியா இருப்பாரோ, ஒருவேளை அவர் மஹ்தியா இருப்பாரோ அப்படின்ற குழப்பமே நமக்கு தேவையில்லை. இவர் தான் மஹ்தின்னு அவர் வரும் பொழுது எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். நாம எதுல நம்ம ரெடி ஆகணும்னா ஈமான்ல தயாராகணும், ஈமானோட உறுதியா இருக்கணும், தொழுகையை நிலைநாட்டணும், நம்முடைய பிள்ளைங்களுக்கு மார்க்கத்தை சொல்லி கொடுக்கணும், அறிவுகள்ல நல்ல அறிவு சார்ந்த படிப்புகள்ல உயர்ந்து வரணும், கல்வியை கற்கணும். அப்போ ஒரு அசைக்க முடியாத ஒரு சக்திகளாக நம்முடைய அறிவுகளை நம்ம பயன்படுத்தணும். இதுல தான் நம்ம கவனம் செலுத்தணுமே தவிர இவர் மஹ்தியா அவர் மஹ்தியா இதுக்கு எதிர்பார்த்துடலாமா அதுக்கு எதிர்பார்த்துடலாமா? மஹ்தி வராரு வரல, ரெண்டாவது மவுத் எப்போ வேணாலும் வருமே, அதுக்கு தயாராயிட்டோமா? மஹ்தி வந்தாருன்னா அப்படியே அவர் கூட சேர்ந்துக்கலாம்ல, நம்மளும் ஷஹீதாயிடலாம்ல. ஆனா அவர் நாளன்னைக்கே வராருன்னு வைங்க ஒரு பேச்சுக்கு, நாளைக்கு மவுத்து வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அப்ப அதுக்கு ரெடியா? உலக ஒரு நிலநடுக்கம் வருது, நீ நைட் நம்ம எல்லாம் அழிஞ்சு போயிட்டா என்ன பண்ணுவோம்? அப்ப எந்நேரமும் ஒரு முஸ்லிம் தயாராக இருக்க வேண்டியது எதற்காக என்றால் மவுத்துக்காக.
மௌத்தை மறந்துடக்கூடாது. மௌத்து எப்போ வேணாலும் வரலாம். அதுக்கு நாம தயாரா இருக்கணும், ஈமானோடு இருக்கணும். அதே மாதிரி நம்முடைய சமுதாயத்தை, நம்முடைய குடும்பத்தை, நம்மளை சார்ந்து இருக்கிறவங்கள படிப்பறிவுல உயர்த்தி இருக்கணும். இதெல்லாம் முக்கியமான விஷயங்கள். இதுதான் நம்ம கவனம் செலுத்த வேண்டும். ஃபர்ஸ்ட் விஷயம். சரி, இப்ப விஷயத்துக்கு வருவேன். இந்த மகதி எப்படி வருவார்னா, ஒரு நாள் மக்கா மதினால ஒரு நைட்ல கைப்பற்றிடுவாங்க. ஒரு நைட்ல அங்க இருந்து மதினால இருந்து ஒரு படை வெளியாகும். அந்த படையில அவர் இருப்பார். யார் இருப்பா? மகதி இருப்பார். அவங்க தேர்ந்தெடுப்பாங்க, இவர் நம்ம தலைவரா போடலாம் அப்படின்னு. அப்பதான் அவருக்கே தெரியும் நம்ம தான் அந்த மகதி அப்படின்னு. மகதி யாருன்றத அந்த சம்பவத்தை அப்பதான் மகதிக்கே தெரியும், நாம தான் மகதி அப்படின்றது. அப்பதான் அவரே உணர்வார். மகதியை பத்தி நாம தவறா அடிச்சுக்கிட்டுலாம் இருக்க வேணாம். என்னன்னா, மகதிக்கு ஒரு ஒரு சில அடையாளங்களை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. நபிகள் நாயகத்தினுடைய தந்தை பெயர் என்னவோ அதுதான் அவருடைய தந்தை பெயராகவும் இருக்கும். இவங்களுடைய அம்மா பேர் என்னவோ அதுதான் அவருடைய அம்மா பேராகவும் இருக்கும். அவர் ஒரு நீதமான தலைவர், அவ்வளவுதான். ஒரு படை தளபதி, நேர்மையானவர், நீதமானவர், வலிமையானவர். மதீனாலதான் இருப்பாங்க. மதீனால அந்த மதீனால அவங்களுடைய தலைமையா இருக்கும். அந்த நேரத்துல அவர் ஷாமை சார்ந்தவரா இருப்பாரு. ஆனா அன்னைக்கு அவங்களுடைய தலைமையா மதீனா இருக்கும். இன்னைக்கு மதீனாவை மையப்படுத்தி ஏதாவது ஒரு படை இருக்குதா? இங்க மதீனால இருந்து போர் தொடுக்குறாங்களா? இல்ல. சோ இப்ப நம்ம எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல. அதுவா நடக்க வேண்டிய நேரத்துல நடக்கும்ன்றத புரிஞ்சுக்குங்க. ஆனா இந்த படையை பொறுத்த வரைக்கும் மகதி எப்ப வெளிப்படுறாரோ அப்போ ஒரு டீம் ஒன்று உருவாகும்ல, அந்த டீமை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான டீமா இருக்கும். எந்த அளவுக்கு பவர்ஃபுல், உலகத்துல யாருமே அவ்வளவு ஒரு பவர்ஃபுல்லான டீமை பார்த்துருக்க மாட்டாங்க. அப்படி ஒரு பவர்ஃபுல்லா இருக்கும். அப்ப இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா டெக்னாலஜியை பேஸ் பண்ணி இருக்கிறாங்க. அப்ப இந்த உலகத்துல ஒரு பவர்ஃபுல்லான டீம்னா, நீதமான டீம்னா, அந்த டீம் எந்த அளவுக்கு அறிவுள்ளவங்களா இருப்பாங்கன்னு பாருங்க. இப்ப படிப்புல, தொழில்நுட்பத்துல, எல்லாத்துலயும் ஒரு ஹைடெக்கான ஒரு டீமா அவங்க இருப்பாங்கன்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இதுதாங்க நம்ம விளங்கிக்கணும். அது ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டீமு, அது ஒரு நீதமான டீமு. அந்த டீம் நடக்கும்போது ஒரு பெரிய பெரிய போர்கள்லாம் நடந்திருக்கும். மக்கா மதினாவை கைப்பற்ற மாதிரியான சூழ்நிலை வந்திருக்கும். அப்ப மதினாவில இருப்பாங்க. மதினால இருக்கும் போதுதான் அந்த அந்த டீம்ல இவர் அடுத்த தளபதியா இவரை செலக்ட் பண்ணுவாங்க. செலக்ட் பண்ணும்போது தான் தெரியும் இவர் தான் மஹதி அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இவர் என்ன பண்ணுவார்? இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி சில விஷயங்கள்லாம் நடக்கும். என்னென்ன நடக்கும்? எகிப்துல பிரச்சனை நடந்திருக்கும். எகிப்து நம்ம கையை விட்டு போற மாதிரி இருக்கும். துருக்கி, இஸ்தான்புல் தலைநகரம் நம்ம கிட்ட இருக்காது. துருக்கியை ஆக்கிரமிச்சிருப்பாங்க. துருக்கியுடைய தலைநகரம் எது? இஸ்தான்புல். அப்ப அங்க பிரச்சனை நடந்திருக்கும். தாபிக் அஹ்மாக் அப்படின்னுவாங்க. சிரியா நம்ம கையில இருக்காது. சிரியா இப்பவே இல்ல. அப்போ ஒரு சிறுமைப்படுத்தப்பட்ட இடமான இருக்குது. அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும் பொழுதுதான் இப்படி ஒரு பிரச்சனை வரும். ஷாம்ல இருந்து வரக்கூடிய ஒரு ஷாம்னா ஒட்டுமொத்த பலஸ்தீன, சிரியா, லெபனானு, இது எல்லாம் அப்படியே மொத்தமா கடந்தது. காசா, சிரியா, இது எல்லாம் சேர்ந்ததான் ஷாம்னு சொல்லுவாங்க. அப்ப அதுல இருந்த படை தான் அதிகமான பேர் அதுல இருப்பாங்க. இந்த பகுதியை சார்ந்தவங்க தான் அந்த மதீனாவுல வெளிப்படுற டீம்ல அதிகமான மக்களா இருப்பாங்க. அப்ப இந்த மஹதி என்பவரும் ஷாம்ல இருந்து வந்தவரா தான் இருப்பார். இப்ப இவங்க என்ன பண்ணுவாங்க? இந்த டீம் உருவாகும் பொழுது துருக்கியை நோக்கி இந்த கூட்டம் போகும். ஏன் துருக்கியை நோக்கி போவோம்னா, துருக்கி நம்ம கையில அப்ப இருக்காது அப்படின்னு அர்த்தம். அப்ப என்னைக்கு துருக்கி நம்ம கையை விட்டு முழுசா போதும், அப்ப நம்ம எதிர்பார்க்கலாம், ரைட்டு ஏதோ நடக்குது அப்படின்னு. அப்போ இதுக்கெல்லாம் யார் இந்த துருக்கியெல்லாம் அட்டாக் பண்றதுக்கு, போறதுக்கு, வர்றதுக்கு யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணியிருப்பா? இந்த ரோமபுரி வகைராக்கள் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. இப்போ பிரிட்டனு, பிரான்ஸு, இங்கிலாந்து, இவங்களாதான் ரோமபுரின்னு சொல்லுவோம். அப்ப இவங்களுடைய உதவி அதுல இருக்கும். அப்போ இவங்களுக்கு அங்க சப்போர்ட் பண்றதுக்கு இஸ்ரேல் அன்னைக்கு அந்த இடத்துல களத்துல இருக்கும். இவங்களுடைய கூட்டம் எங்க இருந்து வரும்னு கேட்கும் பொழுது, இன்னைக்கு ஈரான் சொல்றோம்ல, இந்த ஈரான்ல இஸ்பஹான் ஒரு இடம் இருக்கு. ஈரான்ல இஸ்பஹான் ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல இருந்து பச்சை நிறை ஆடை அணிந்த, பச்சை நிறத்துல உடை உடுத்திக்கிட்டு ஒரு 70,000 பேர் யூதர்கள் வருவாங்க. எதை அழிக்கிறதுங்க? துருக்கிக்கு எதிரா, பலஸ்தீனுக்கு எதிரா, காசாவுக்கு எதிரா, இந்த இஸ்லாமிய படைக்கு எதிராக வருவாங்க அப்படின்னு பார்க்க முடியுது. இன்னைக்கு பாருங்க, யூதர்கள் ஈரானை அடிக்கிறதுக்கு முயற்சி பண்றான். ஈரானை கைப்பற்றணும்னு துடிக்கிறான்.
ஈரானை ஒழிக்கணும்னு நிக்கிறான். எதுக்காக நிக்கிறான்? வெளிப்படையா இருக்கிற காரணம் என்ன? அமெரிக்காவுக்கு என்ன தேவை? பெட்ரோல் அவன் 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 மூலமா விற்கணும். நீ எப்படி தனியா விற்ப? அதை அப்ப அவன் ஆக்கிரமிக்கிறதுக்கு அவன் என்ன பண்றான்? உள்ள அணு ஆயுதம் இருக்குன்னு ஒரு பொய் சொல்றான். அணு ஆயுதம் வச்சிருந்த உருவாக்குனா என்ன? நீ உருவாக்குனா அவன் உருவாக்க கூடாதா? அப்ப அதை ஒரு காரணம் காட்டி எப்படி ஈராக் நான் சொந்தமா விற்பேன்னு சொல்லும் போது அதை தடுத்தாங்களோ, ஈராக்கை அழிச்சு கையில கொண்டு வந்தானுங்களோ, அந்த மாதிரி ஈரான் தனியா விற்க கூடாது, அதை தன் கையில கொண்டு வரணும்னு அமெரிக்கா நினைக்கிறான். அப்படி கையில கொண்டு வந்தாச்சுன்னா உள்ள ஈரான்ல நம்ம ஆளுங்களும் உள்ள போயிடலாம்னு சொல்லிட்டு இஸ்ரேல் நினைக்கிறான். நம்ம ஆளுங்களும் உள்ள போனா இஸ்பஹான்ற பகுதிகளில் ஆல்ரெடி சியாக்கள் அதிகமா இருக்கிறாங்க, சுன்னி முஸ்லீம் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, யூதர்களும் இருக்கிறாங்க. அப்ப இங்க யூதர்களுடைய எண்ணிக்கை அந்த இடத்துல அதிகமாகும். அப்ப இதெல்லாம் ஒரு வருங்காலத்தில் நடக்க போற நிகழ்வுகள். அப்போ இந்த துருக்கி அடி வாங்கப்படும், எகிப்துல பிரச்சனை வரும், அதே மாதிரி இஸ்தான்புல் நம்ம கையில இருக்காது. அதை கைப்பற்றுறதுக்கு தான், அதை மீட்கிறதுக்காக தான் இந்த டீம் உருவாகும், மகதின்ற டீம். அப்ப அந்த டீமை எதிர்த்து வரக்கூடிய டீம்ல ஈரான்ல இருந்து ஒரு 70,000 பேர் யூதர்கள் வெளிவருவாங்க. இப்படி எல்லாம் இருக்கு. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நைல் நதி வத்தி போயிரும்ன்றாங்க. நைல் நதி உலகத்திலே நல்ல ஒரு பெரிய நதின்னு பாத்தீங்கன்னா யூப்ரட்டிஸ், நைல் நதி, இந்த 2 நதி. இப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த யூப்ரட்டிஸ் நதியை பத்தி ரசூலுல்லாஹ் சொல்லும் பொழுது, யூப்ரட்டிஸ் நதி வத்தும், அதுல தங்க குவியல் வெளியே வரும், அதை நீங்க எடுக்காதீங்கலாம் சொல்றாங்க. அப்போ இன்னைக்கு யூப்ரட்டிஸ் நதி வத்த ஆரம்பிச்சிருச்சு. அப்ப அது இன்னும் வத்தும். வத்துறது காரணம் கேட்டா அதுல நிறைய நீர் தேவைகள் எடுக்கிறாங்க, அது இன்னும் வத்தி போகும். இப்ப ஓரளவு இருக்குது, அதுவும் அழியும். அப்போ இதெல்லாம் நடக்க வேண்டியது இருக்கு. இதெல்லாம் நடந்து ஒரு நாள் இந்த யுத்தங்கள்லாம் நிகழ்ந்து வருகிற அந்த நேரத்துல மதீனாவில் இருக்கிற அந்த டீம்ல இருந்து ஒரு தலைவராக மஹதியை தேர்வு செய்வாங்க. அப்பதான் அவருக்கும் தெரியும், உலகத்துக்கும் தெரியும் இவர் தான் மஹதின்னு. அப்ப அவர் தலைவரானவன என்ன பண்ணுவாரு? வாங்க போலாம். எங்க கூட்டு போவாங்க? எங்க கூட்டு போவாங்க? துருக்கியுடைய தலைநகரத்தை நோக்கி போவாங்க, இஸ்தான்புலை நோக்கி போவாங்க. வாங்க இதை போய் மீட்போம் அப்படின்னு. அப்ப போகும்போது இந்த ரோமர்கள் இருக்கிறாங்கல்ல, பிரிட்டன், இங்கிலாந்து, பிரான்ஸ், அந்த யூதர்கள் அப்படி இப்படின்னு மொத்தமா இருக்கிறாங்க. இவங்க எல்லாம் கேட்பாங்க, நீங்க ஏன் தலையிடுறீங்க? நீங்க ஒதுங்கிருங்க, எங்களுக்கும் அவங்களுக்கு தானே சண்டை அப்படின்னு வருவாங்க. வரும்பொழுது இவங்க சொல்லுவாங்க, என்னன்னாலும் எங்க சகோதரர்கள் அவங்க. இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம்ல, மதீனா சும்மா இருக்கு, மக்கா சும்மா இருக்கு, சவுதி அரேபியா சும்மா இருக்குது அப்படின்னு. அன்னைக்கு அந்த மதீனால இருக்கிற டீம் தான் தடைக்கு நிக்கும். எங்க ஆளுங்க, நாங்க எப்படி விடுவோம் அப்படின்னு போருக்கு வருவாங்க. அப்படி போருக்கு வரும் பொழுது அவர்களை எதிர்த்து இந்த முஸ்லிம் சமுதாயம் 3 கூட்டங்களாக நிற்பாங்க. அதுல ஒரு கூட்டம் என்ன பண்ணும்? போருக்கு வரோன்னு சொல்லிட்டு பின்னாடி ஓடி வந்துருவான். ஒரு கூட்டம் என்ன பண்ணும்? போர்ல நின்று அதுல சகிதாயிருவாங்க. ஒரு கூட்டம் என்ன பண்ணும்? கடைசி வரைக்கும் போராடி வெற்றி பெறுவாங்க. அப்ப திரும்ப நம்ம கையில வரும். அப்ப இந்த நிகழ்வு நடக்கும். இந்த நிகழ்வு நடக்கும் பொழுதுதான் அங்க ஒரு ஃபசாது வரும். என்ன குழப்பம் வரும்னா, தஜ்ஜால் வந்துட்டான். எப்படி? அந்த இஸ்தான்புல திரும்ப போரிட்டு வெற்றி பெற்றுவாங்க. வெற்றி பெற்றவன ஒரு தகவல் வரும், தஜ்ஜால் வந்துட்டான், தஜ்ஜால் வந்துட்டான். தஜ்ஜால் வந்துட்டான் எல்லாம் என்ன பண்ணுவாங்க? ஷாமை நோக்கி ஓடுவாங்க, சிரியாவை நோக்கி ஓடுவாங்க. ஏன் சிரியாவை நோக்கி ஓடுறாங்கன்னா, சிரியால இருக்கிறவங்க தான் அதிக பேர் அந்த படையில இருக்கிறாங்க. எல்லாம் ஓடி போய் பார்த்தா அப்ப தஜ்ஜால் வந்திருக்க மாட்டான். ஃபர்ஸ்ட் தஜ்ஜால் வந்துட்டான்னு ஒரு பொய்யான தகவல் வரும். அதுக்கு பிறகு இன்னொரு தகவல் வரும், தஜ்ஜால் நிஜமாவே வந்துருவான். அப்ப தஜ்ஜால் வந்துருவான். தஜ்ஜால் இந்த உலகத்துல எத்தனை நாள் வாழுவான்? 40 நாள் வாழுவான். முதல் நாள் 1 வருடம் மாதிரி இருக்கும், 2வது நாள் 1 மாதம் மாதிரி இருக்கும், 3வது நாள் 1 வாரம் மாதிரி இருக்கும், அடுத்தடுத்த நாள் அடுத்தடுத்த நாட்களாக இருக்கும். இப்படியா காலம் போயிட்டு இருக்கும் பொழுதுதான் ஏற்கனவே இப்போ வெற்றி பெற்று அந்த படை வலிமையான படையா இருக்கு. அடுத்த தஜ்ஜால் நிக்கிறானே, அவனை எதிர்க்க முடியல. பெரிய தலைவலியா இருக்கும், ஒரு போராட்டமா இருக்கும், குழப்பமா இருக்கும். நிறைய பேர் இப்பதான் கைப்பற்றி எல்லா முஸ்லிம்கள்லாம் ஒண்ணு திரண்டு இருப்பாங்க. மறுபடியும் அது சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டு என்ன பண்ணுவாங்க? தஜ்ஜால் தான் கரெக்ட், தஜ்ஜால் தான் கரெக்ட் சொல்லிட்டு அது அப்படி ஒரு மாதிரி சிதையும். அந்த நேரத்துலதான் ஒரு நாள் ஃபஜருடைய நேரத்துல ஈசா அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் எங்க வருவாங்கன்னா டமாஸ்கஸ்ல வருவாங்க. டமாஸ்கஸ்ல இறங்கி அவங்க இருக்கும்போது அந்த ஷாம்ல தான், பஸ்ரா ஷாம் டமாஸ்கஸ்ல வருவாங்க. அப்படி வரும் பொழுது ஃபஜர் தொழுகை வைக்கணும். அப்போ மஹதி என்ன பண்ணுவாரு? ஈசாட்ட சொல்லுவாங்க, ஈசாவே நீங்க தொலை வைங்கன்னு.
அப்போ ஈசா நபி சொல்லுவாங்க, மஹதியே நான் இந்த சமுதாயத்தை வழி நடத்துறதுக்காக அனுப்பப்பட்டவன் இல்ல, நீங்களே தொழ வைங்க அப்படின்ட்டுருவாங்க. அப்ப மஹதி தொலை வைக்க ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க கூட நின்று தொழுவாங்க அப்படின்னு பார்க்க முடியுது. அப்புறம் ஃபஜர் தொழுறதுக்கு அப்புறம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணுவாங்க, சார்ஜ் எடுத்துப்பாங்க. என்ன சார்ஜ் எடுப்பாங்க, இதுக்கப்புறம் டீமை வழி நடத்துறத நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அந்த சார்ஜ் அவங்க கையில எடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் தஜ்ஜால் கொல்லப்படுவான். பாபு லூத் அப்படின்ற இடத்துல வச்சுதான் தஜ்ஜாலை கொல்லுவாங்க. யௌஜூஜ் மௌஜூஜ் கூட்டம் அழிக்கப்படும். இப்படியான நிகழ்வுகள் எல்லாம் நடக்கும். அப்ப இதெல்லாம் நடக்கிறதுக்கு இன்னும் எத்தனை வருஷம் இருக்கு அப்படின்றத நம்மளால குறிப்பிட்டு யாராலையும் சொல்ல முடியாது. இப்ப நடக்கிற யுத்தம் அதை நோக்கிதான் போதுன்னு சொல்ல முடியாது, போலன்னு சொல்ல முடியாது. அப்ப மஹதி வந்துட்டாரா இல்லையான்னு கேட்டா, இப்ப உங்களுக்கு தெளிவா புரியுதா இல்லையா? வந்துட்டாரா இல்லையா மஹதி? மஹதி வந்துட்டாரா இல்லையா? வரல. இதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. அப்ப மஹதி வர்றதுக்கு முன்னாடி நாம எப்படி ஆயத்தமாகணும், அதை பத்தி எல்லாம் நம்ம கவலைப்பட தேவையில்ல. நமக்கு தேவை ஈமானோட இருக்கணும், இறையச்சத்தோட வாழணும், படிப்பறிவுல உயர்ந்து இருக்கணும். நம்ம எந்த அளவுக்கு மார்க்கத்தை பின்பற்றி வாழ முடியுமோ அப்படி குரான் சுன்னாவோடு ஒன்றிணைஞ்சு இருக்கணும். இன்னைக்கு நம்ம சமுதாயம் ஒண்ணு படிச்சா மார்க்கத்தை மட்டும் படிக்கிறான், அல்லது உலக கல்வியை விட்டுறாங்க, அல்லது உலக கல்வியை மட்டும் படிச்சுட்டு மார்க்க கல்வியை விட்டுறாங்க. ரெண்டுமே வேணும்ன்றேன். இந்த சமூகத்தை பொறுத்தவரை மார்க்க கல்வியிலையும் சிறந்து விளங்கணும், உலக கல்வியிலையும் சிறந்து விளங்கணும். ஆய்வு துறைகள்ல, அரசு துறைகள்ல, பெரிய பெரிய பதவிகள்லாம் முஸ்லிம்கள் இல்லை. அப்ப நம்ம கவனம் செலுத்த வேண்டியது எதுனா, சமூகத்தினுடைய வளர்ச்சியில தான் கவனம் செலுத்தணும். இறையச்சத்தோடு, துணிச்சலோடு, இறை பக்தியோடு, நேர்மையோடு, பிறருக்கு உதவி செய்யக்கூடிய எண்ணத்தோடு, நல்ல சிந்தனையோடு ஒரு சமூகமாக நம்முடைய பிள்ளைகளை உருவாக்குறதை நோக்கி தான் நம்ம போகணுமே தவிர, அது அழிஞ்சா இதாயிரம், இது அழிஞ்சா அதாயிரம் சொல்லிட்டு கவலைப்பட வேண்டியது இல்லை. பாதிக்கப்படுறவங்களுக்காக துவா செய்யலாம். அங்க பொதுமக்கள் பாதிக்கப்படுறாங்க, அவங்களுக்கு ஒரு அமைதி வேணும், இதுக்கு ஒரு தீர்வு வேணும். இதையெல்லாம் பார்க்கும்போது நம்ம இறை அச்சம் வரணும். நைட்டு இப்படிதான் இருக்குது, அல்லாஹ் சொல்ற மாதிரி நடந்துகிட்டு இருக்குது. இப்ப ஈரான்ல யூதர்களுடைய ஆதிக்கம் அதிகமாகும். அன்னைக்கு கியாமத் நாள்ல 70,000 பேர் அங்கிருந்து வருவாங்களே இஸ்பஹான்ல இருந்து. அப்ப அதுக்கான வேலையா கூட இது இருக்கலாம் போல. அப்ப பார்த்தா தெரியுது, என்னடா இது இஸ்ரேல்காரனுக்கு சப்போர்ட் பண்ணி பிரிட்டன் வருது, இங்கிலாந்து வருது, பிரான்ஸ் வருது. ஏன்னா அவன் ஒரு வகைறான், அதனால வரான். அப்போ பாரு எல்லாமே சிங்க் ஆகுது. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் உண்மையதான் சொல்லியிருக்கிறாங்க. இந்த உலக அழிவு நாடுகளை பார்க்கும் பொழுது இதுக்கான ஆயத்தங்கள்லாம் தெரியுது. நம்ம இன்னும் உறுதியா இருக்கணும், ஈமானோட இருக்கணும். இதெல்லாம் பார்த்த உடனே சண்டை போட கத்துக்கணும், வெட்ட கத்துக்கணும், இப்படி எல்லாம் இஸ்லாம் சொல்லல. நீ நேர்மையா இரு, இறையச்சத்தோட இரு, படிப்பால உயரு, அறிவால உயரு. அந்த படைய உலகத்துல இதுவரைக்கும் யாரும் கண்டிராத வலிமையான படையா இருப்பாங்கன்னா அப்ப அவங்க எவ்வளவு தொழில்நுட்பத்துல உயர்ந்திருப்பாங்க. அப்ப இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த அடிப்படையில் இந்த உலக வரலாறுகளை பார்க்கும் பொழுது நமக்கு தேவையற்ற குழப்பங்கள் நீங்கும். மஹதி வந்தாரா இல்லையான்றது புரிதல் வரும். அப்போ இது ஒரு சரியான ஒரு புரிதலா இருக்கும். அல்லாஹு ஆலம். அல்லாஹ் தான் அதிகமாக அறிந்தவன். அல்லாஹ் நமக்கு அருள் புரிவதற்கு போதுமானவன். வாஹித் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.